மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமான திறப்பு விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரங்கினை திறந்து வைத்து வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கமானது திறப்பு விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அரங்கத்தை திறந்து வைத்து வருகிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு 31 கோடி ரூபாய் மதிப்பில் தரமான சாலைகளும் பாலங்களும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையால் 4 மாதங்களில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேட்டுக்கொள்கிறோம். லெஃப்ட்ல போய் அந்த சைடு அனைத்து தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். ஜல்லிக்கட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். கலைஞருடைய சிலையையும் திறந்து வைக்கிறார் மாண்புமிகு தலைவர் தளபதியார் அவர்கள். கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. இந்த ஜல்லிக்கட்டு இல்ல இங்க நடக்கணும் யாராவது கனவு கண்டமாங்க. ஏதோ வேலை பாட்டி நம்ம தாத்தா அண்ணன் தம்பி பாட்டெல்லாம் காட்டுல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இப்படி வருவாங்க. ஆனா இதுல தானடா மாடு துள்ளி குதிச்சு போகுதுன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விழா. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகமே இன்று தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இரவு பகல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். கலைஞரின் திரு உருவச் சிலை நினைவு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் திறந்து வைத்துள்ளார்கள். மதுரையின் மாபெரும் அடையாளமாய் இந்த அரங்கம் திகழ்கிறது. மதுரைக்கான பெருமையாக கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அரசியல் இலக்கணம் வகுத்து தந்த தலைவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால் சொல்லாக மட்டுமில்லாமல் செயல் வடிவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முத்தமிழறிஞர். மதுரை கீழக்கரை பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது மிக பிரம்மாண்ட முறையில் கட்டப்பட்டு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் பொதுமக்களால் ஜல்லிக்கட்டு எனவும் சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் குறிப்பிடப்படுகிறது. அத்தகைய ஏறு தழுவுதலுக்கான உலகிலேயே முதன்முறையாக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை அமைத்து தந்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மதுரை கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கமானது தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 4500 இருக்கைகளுடன் கூடிய 3 அடுக்கு பார்வையாளர்கள் மாடங்கள், அருங்காட்சியகங்கள், மாடுபிடி வீரர்களுக்கான ஓய்வு அறை மற்றும் விருந்தினர் அறைகளுடன் கூடிய 77,683 சதுர அடி பரப்பளவில் இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைய பெற்றுள்ளது. இதோ இந்த அரங்கத்தில் உங்களை காண நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள். தெரிக்க விடலாமா? தெரிக்க விடலாமா? சத்தமா கேட்கல. ஜல்லிக்கட்டு நாயகனே, மாண்புமிகு தமிழக முதல்வரே, தமிழ்நாட்டின் தலைமகனே, தங்க தலைமகனே, இளைஞர் போர் ஜல்லிக்கட்டு காலை போல் துள்ளி குதித்து வர்றாரு பாரு நம்ம முதலமைச்சர். அவர் கலரப்பாரியா? ஜல்லிக்கட்டு கால மாதிரி அவர் ஆளத்தால கலரப்பாரியா? அங்க பாரியா எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை, எங்க தங்க தலைமகனை பாரியா, எங்க தங்க தலைமகனை பாரியா, அவர் கலரப்பாரியா? சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை 9 மாதத்தில் கட்டி முடித்த. கத்தமா கேட்கல, சத்தமா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. தெரிக்க விடலாமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம்.